வல்லவன் வாயுமொழி பாரதியின் பாவேந்தரும் பாடி மகிழ்ந்து பார்மேலும் தவணி வருகின்ற அன்னை தமிழை வணங்கி தன்முனை கவிதைகள் படைப்பாளர்கள் பேரவையின் சார்பாக இன்றைய தினம் முப்பெரும் விழா வெகு சேரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த இனிய விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்ற பெரும் மதிப்பிற்குரிய சுப்பராஜ் அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றி அனைவரையும் தலைமை உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய சொல்லின் செல்வர் கலை மாமணி ஆதரவுக்குமார் அவர்களுக்கும், முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஹைகோ வித்தவர் வாழும் வரலாறு எங்கள் பெருமதிப்பிற்குரிய அமர்வாரதி ஐயா அவர்களை அன்போடு வணங்கி இந்த படைப்பாளர்கள் பேரவையின் சார்பாக சாந்தாஜத் அவர்களுடைய பெயரிலே நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலகத்தை திறந்து வைத்து தொழில்நுட்போர் மொழிநேர கிளை நூலகத்தினுடைய பொறுப்பாளர் ஒரு மதிப்பிற்குரிய ஐயா சுரேஷ் பாபு அவர்களே, இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஆய்வாளர் பெரும் மதிப்பிற்குரிய பிள்ளைவேந்தி ஐயா அவர்களே, இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய கவிஞர் ராஜா ஆரோக்கியசாமி அவர்களே, ஐயா கனிக்கோளி ராஜா அவர்களே, அதே போன்று திரு முனுசாமி ஐயா அவர்களே, பன்னீர் செல்வன் அவர்களே, இங்கு பல்வேறு தன்முனை கவிதைகள் புத்தகத்தினை வெளியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய நூலாசிரியர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த முப்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தன்முனை படைப்பாளர் பேரவையினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி சுப்பராஜ், அன்பு செல்வி சுப்பராஜ் அவர்களே, வானரசிங் அவர்களே, மற்றும் இங்கே நான் பெயர் கூற மறந்தாலும் என் நெஞ்சத்தை நீங்காத இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றேன். நான் இன்றைய தினம் யுக நாயகர் விருது பெற இருக்கின்ற கானா கையாள சுந்தரம் ஐயா அவர்கள் குறித்த ஒரு சில தகவல்களை உங்களோடு பரிமாற்றிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றேன். மரபு கவிதை நம் தமிழனுடைய மரபை, தொன்மையை, நம் பண்பாட்டை, கலாச்சாரத்தை நாம் தொன்று தொட்டு எழுதி வருகின்ற அந்த மரபின் உச்சத்தின் நாயகனாக மகாகவி கம்பனை நாம் போற்றி யுகங்களை கடந்தும் வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய வரலாக நாம் கம்பனை பார்க்கின்றோம். இரண்டே அடிகளில் உலகத்தின் பொதுமுறையாக தந்து இன்னும் 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் தமிழனுடைய தொன்மையான மிகச்சிறந்த போட்டிகளுக்குரிய மறைநூலாக விளங்கக்கூடிய திருக்குறள் இரண்டே அடிதான். ஆனால் அதில் சொல்லப்படாத கருத்து எதுவுமே கிடையாது. உலகத்தினுடைய பொதுமுறை நூலாக 140 மொழிகளிலே நாடுகளில் எல்லாம் பல்வேறு மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நூல் என்று சொன்னால் அது திருக்குறள். அந்த வெண்பா யுகங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வள்ளுவனை இன்னும் மறவாமல் இருப்பதற்கு காரணம் அந்த அடியை நமக்கு தோற்றுவிப்பாளர் என்பதால். ஓரிரு சொற்கள் மட்டும்தான் தமிழ்கிழவி அவை பாடிய அந்த ஆத்திச்சோடி அறம் செய்ய விரும்பு, அவைதான் 1000 அதிலே சொற்கள் பொதிந்து கிடக்கின்றன, கருத்துகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த 2-3 சொற்களில் அந்த தாய்க்கிழவி பாடிய பாடலை இன்னும் யுகங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மரபுகளை கடந்து, பண்பாட்டை கடந்து, நாம் யாப்பு இலக்கணங்களை கடந்து, நாம் எல்லாவற்றையும் கடந்து நாம் எழுதி கொண்டிருக்கிற சூழலில்
நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் அதிலிருந்து மாறுபட்டு புதுக்கவிதையை புகுத்துகின்றார். அவரையும் நாம் கொண்டாடுவதற்கு காரணம் வெறும் அரண்மனைகளில் பாடப்பட்ட அந்த மரபுகள், பக்தி இலக்கியங்களில் பாடப்பட்ட அந்த மரபுகள் எல்லாம் உடைத்தெறியப்பட்டது. ஒரு சாதாரண ஒரு பாமரனுக்கும் சாதாரண வீதியிலே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் நம்மளுடைய எழுத்துக்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மகாகவி பாரதியார் மரபு நடையிலிருந்து சற்று விலகி புதுக்கவிதையை புகுத்துகின்றார். அது மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது. அவரை போன்று எழுத வேண்டும் என்கின்ற சாயல் எல்லோருக்கும் தோன்றியது. அது இன்னும் கோலோச்சி கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த மகாகவி பாரதியார் யுகங்களை கடந்த நாயகராக இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று தமிழகத்தினுடைய இலக்கியத்திலே வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி மரபை தொடர்பு பேசுகின்றோமோ, அதே போன்று புதுக்கவிதையை நாம் போட்டுகின்றோமோ, அதே போன்றுதான் ஹைக்கூ கவிதைகள் 1916 மகாகவி பாரதியார் அவர்கள் தமிழுக்கு தமிழாக்கம் செய்கின்ற பொழுது பின்பு அது நாளடைவில் மெல்ல கரைந்து வருகின்றது. அந்த நேரத்தில் உதித்தவர் தான் எங்கள் பெருமதிப்பிற்குரிய ஹைக்கூ புத்தகர் ஐயா அமுதபாரதி அவர்கள். முதலாக ஜப்பானிய வடிவத்தினுடைய கவிதைகளை புள்ளிப்பூக்கள் என்கின்ற புத்தகமாக நமக்கு தந்து அந்த ஹைக்கூ கவிதையை தமிழிலே இங்கு மிகப்பெரிய உச்சம் தொடுவதற்கான காரணமாக இருந்த ஒரு மாபெரும் கவிஞர். அவரும் யுகங்களை கடந்த கவிஞராக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஏழு குறிப்பிட முடித்தால் 3 அடிதான், அதிகபட்சம் 7 சொற்கள் சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதிலே சொல்லப்படாத கருத்துகளே இல்லை. நாம் அதனுடைய பொருளை ஆராய்ந்தோம் என்று சொன்னால் ஆஹா எத்தனை வியப்பை தருகிறது. அந்த காட்டில் எந்த மூன்றில் புல்லாங்கள் ஐயாவினுடைய ஒரே ஒரு கவிதை தாங்க. அந்த ஒரு கவிதைக்கு 1000 பக்கங்கள் நாம் விளக்கங்களை எழுதலாம். அப்பேற்பட்ட கவிதையை தந்த ஒரு மாபெரும் புருஷன். அவர் இன்றும் 87 வயதிலே தினமும் ஏதேனும் ஒரு கவிதையை அவர் வடித்துக் கொண்டே இருக்கின்றார். அவர் மரபிலே ஒரு மிகச்சிறந்த ஆசான். ஆனால் இன்றைய தினம் அவர் என்னவாக இருக்கின்றார் என்றால் அவருடைய பேச்சு மூச்சு அத்தனையும் தம்முடைய தமிழ் பணியாக தமிழ் தொண்டாக ஒரு ஐக்கியே இருக்கார். இப்ப உள்ள நுழையும் போது கூட அந்த குழந்தைங்க எல்லாம் அவருக்கு சட்டையில இந்த பேட்ஜை கொடுத்துனாங்க. அவர் சொன்னார், அழகா அவருக்கு ஒரு கவிதை சொன்னார், எனக்கு நீங்க முன்னால கொத்தல இதில் பின்னால் கொத்தினீங்க அப்படின்னு. அவர் பேச்சு ஐக்கியாக இருக்கு. தன்னை ஹைக்கூக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் புருஷர். அந்த மகாபுருஷரோடு யுகநாயக விருது பெறுகின்ற எங்கள் பெருமதிப்பிற்குரிய கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களையும் ஏன் நாம் இங்கே குறிப்பிடுவோம் என்று சொன்னால், அவர் எழுதிய பல கவிதைகள் ஏறத்தாழ ஒரு 50 கவிதைகள் ஜப்பானிலே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு கவிஞர். ஒரு கவிதையை பற்றி நம்ம சொல்ல வேண்டும். அதில் அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் எழுதிய கவிதையிலே கண்ணீர் கரை புரண்டுகின்ற வித்த வீட்டின் சிட்டுக்குருவிகளுக்காக இந்த கவிதை தமிழிலே மட்டுமே தமிழில் எழுதப்பட்ட கவிதை தெலுங்கிலே மொழிமாற்றம் செய்யப்படுகிறது, கன்னடத்திலே மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, மலையாளத்திலே மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, இந்தியிலே மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, அரபியிலே மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆங்கிலத்திலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஜப்பானிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டதோடு யுனெஸ்கோவினுடைய அலுவலகத்தில் சுவர் சித்திரமாக எழுதப்படுவதற்காக இந்தியாவிலிருந்து 5 கவிஞர்களுடைய கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அதில் ஒரு கவிதை எங்கள் யுகநாயகர் விருது பெறுகின்ற ஒரு மதிப்பிற்குரிய கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய கவிதை. இதெல்லாம் நாம் முதலாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் நாம் கம்பனை முஞ்ச முடியவில்லை என்று சொன்னால் எழுதி கொண்டே இருக்கிறோம் கம்பனை தொட வேண்டும் என்று. ஆனால் தொட முடியாது. ஏன் அவர் உச்சம் தொட்ட கவிஞர். அவர் முதலே மரபிலே அவர் எழுதியது போல் எழுத வேண்டும் என்று போல செய்து கொண்டிருக்கிறோம் தவிர கம்பனை போல் வர முடியவில்லை. திருவள்ளுவரை போல 2 வரிகளில் நாம் எழுத முற்படுகின்றோம். ஆனால் வள்ளுவரை போல் எழுத முடியுமா என்று சொன்னால் முடியாது. 1330 குரலிலே அவர் வரித்ததில் 1வது நாம்
படிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் போல செய்ய முடிகிறது. அவரை போல எழுதுவதற்கான முயற்சிகள் முயன்று கொண்டே இருக்கின்றோம். அதிலே நாம் அவரோடு பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம். பாசுவை போல், அமிர்தபாரதியை போல் நாமும் ஹைக்கூக்களை எழுத வேண்டும் என்று எழுதி கொண்டே இருக்கின்றோம். அவரை தொடுவதற்காக அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தெரிய அந்த உச்சமை நம்மால் தொட முடியவில்லை. ஏன் இவர்களெல்லாம் மகா புருஷராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தோற்றுவிப்பாளர்கள். அதனால் மகா புருஷர்களாக இவர் நாயகர்களாக இருக்கிறார். அந்த வடிவத்தில் அந்த வரிசையில் எங்கள் பெருமதிப்பிற்குரிய பேராசான் கானா கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. 2017 மகாகவி இதழிலே வெளிவந்த ஒரு கட்டுரையை ஐயாவும் வாசிக்கின்றார். அந்த கட்டுரை என்பது டாக்டர் கோபி அவர்கள் நானிரு என்கின்ற ஒரு மிகச்சிறந்த தெலுங்கு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை. அந்த கவிதை கூட பாத்தீங்கன்னா அதிக தெலுங்கு மரபில் எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு கவிதை. அதில் ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வருகின்றார். 4 வரிகள் தான், அதிகபட்சம் 25 சொற்களை பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு விதிமுறை கொண்டிருக்கிறார். அதில் அவர் உச்சம் தொட்ட ஒரு மாபெரும் சாகித்ய அகலாமை படித்த ஒரு மாபெரும் கவிஞர் அவர். அவருடைய கவிதைகளை தொடர்ச்சியாக நானிலே என்கின்ற கவிதை வடிவத்தை தமிழாக்கம் செய்து மகாகவி சாந்தா தத் அவர்கள் வெளியிடுகின்றார். அந்த கவிதையை எல்லோரும் படித்திருப்பார்கள். அப்படி சாதாரண ஒரு பார்வையாளராக, சாதாரண வாசகனாக, சாதாரண ஒரு தமிழ் தொண்டனாக, சாதாரண ஒரு இலக்கியவாதியாக நாம் படித்தது போல் திரு கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களும் அதை படிக்கின்றார். அதில் ஏற்பட்ட ஈர்ப்பு, தமிழின் மீது ஆசை, தமிழ் மீது கொண்ட பற்று, தமிழின் மீது இலக்கணத்தினுடைய மரபினுடைய ஆசை கொண்டு அவர் அந்த வடிவத்தை உள்வாங்கிக் கொண்டு நாமும் ஒரு தமிழிலே இது போன்று ஒரு ஆகச் சேர்ந்த ஒரு வடிவத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தோற்றுவிப்பாளராக இருப்பதனால் தான் இவருக்கு யுகநாயகர் விருது வழங்கப்படுகிறது. நாம் எல்லாம் படிப்போம், அது போன்று எழுதுவதற்கான முயற்சிகளை செய்வோம், எழுதி பார்ப்போம், வரலாம் விட்டு போவோம். ஆனால் அப்படி எல்லாமல் தான் வாழ்நாளிலே இருக்கின்ற காலத்தில் இந்த தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காக தன் தமிழ் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய கானா கல்யாண சுந்தரம் அவர்கள் பல மரபு கவிதைகள் எழுதியிருக்கின்றார், பல்வேறு புது கவிதைகள் எழுதியிருக்கின்றார். அவர் ஹைக்கூ பற்றி சொன்ன ஹைக்கூவும் எழுதியிருக்கின்றார். விட்டுக் கொடுக்கும் பழக்கத்தை விட்டுக் கொடுக்கும் பண்பை வளர்க்கின்றன ஒற்றையடி பாதைகள் அவர் எழுதிய ஹைக்கூ. இந்த ஹைக்கூவும் இங்க ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஜப்பானிலே மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கவிதை. ஹைக்கூவும் தெரியும். எல்லாம் தெரிந்தாலும் இந்த தமிழுக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு அவருக்கு தோன்றுகிறது. அதற்காக தமிழினுடைய மரபை, தமிழினுடைய தொன்மையை, தமிழின் வரலாற்றை, தமிழின் இலக்கியத்தோடு ஒரு வடிவத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முனைகின்றார். அப்படி முனைந்ததனுடைய விரைவாகத்தான் தன்முனை கவிதைகள் என்கின்ற ஒரு ஆகச் சேர்ந்த வடிவம் உதிக்கின்றது. இன்றைய தினம் அந்த வடிவத்தை தமிழுக்கு தந்த ஒரு மாபெரும் புருஷராக, யுகநாயகராக கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் இருக்கின்றார். அதற்கு காரணமாக இருந்தது மகாகவி இதழிலே வெளிவந்த அந்த சாந்தா தத் அவர்களுடைய தமிழாக்க கவிதைகள். நானூறுக்கும் தன்முனை கவிதைகளுக்கும் நிறைய விடயங்கள் எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறது. அது குறித்து ஐயா அவர்கள் பேசுவார். ஏன் அவரை நாம் யுகநாயகராக போட்டுகிறோம் என்று சொன்னால் ஒரு விடயத்தை யாரும் மறந்துவிடக் கூடாது. நாம் மட்டும் எழுதுவோம், நாம மட்டும் உச்சம் தொடுவோம், அதோடு நம்மளோடு நாம் அழித்து விடுவோம். இது மரபாகவே இருக்கிறது. பல கவிஞர்களுடையது நாம புத்தகம் போடுவோம், நம்மளை பத்தி எழுதுவோம், அதை ஆவணப்படுத்துவோம், விட்டு விடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த வடிவம் ஆகச் சிறந்த வடிவம் தமிழிலே ஒரு மிகப்பெரிய கோலாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்காக முகநூல் குழுமத்தை ஏற்படுத்துகின்றார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் தான் தன்முனை கவிதைகள் குழுமம். அந்த கவிதைகள் குடும்பத்தின் சார்பாக எண்ணற்ற கவிஞர்களை தன்முனை கவிதைகளை எழுதுவதற்கான வாய்ப்பினை அளிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வடிவத்தை பிற்காலத்தில் எல்லா கவிஞர்களும் எழுத வேண்டும் என்பதற்காக அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் மாமணி தாரை உதயவசன் ஐயா அவர்களோடு பேசுகின்றார். இன்றைய தினம் அந்த பல்கலைக்கழகத்தில் 3வது ஆண்டாக கவிஞர்கள் படித்து பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முதலிலே
முதலாக அந்த பட்டய வகுப்பு தொடங்கப்படுகின்ற போது 6 கவிஞர்கள் பட்டம் பெற்றார்கள். அதில் ஒரு முதல் மாணவியாக இருப்பவர் தான் இந்த தமிழை படைப்பாளர்கள் பேரவையை நடத்துகின்ற பெருமதிப்பிற்குரிய அன்பு செல்வி சிவராஜ் அவர்கள். இங்கே ஒரு மாபெரும் பேராசானுக்கு விழா நடத்தி யுகநாயகர் விருது தருகின்ற ஒரு பெரும் பேறு பெற்றவர் தான் அன்பு செல்வி சிவராஜ் அவர்கள். நாம் மறக்கக்கூடாது. அதோட ஒரு பெரிய விஷயம் என்ன, அந்த பெயர் யுகநாயகர் விருது. என்ன மாதிரி கருப்பாளர்களுக்கு வெள்ளச்சாமியின் பேர் வச்சிருப்பான். பாவ ரோட்ல யாசகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு கோடீஸ்வரன் பேர் இருக்கும். அவன் பேருக்கு அவனுடைய செயலுக்கு எந்த விதமான பொருத்தமும் இருக்காது. ஆனால் இங்கே அளிக்கப்படுகின்ற யுகநாயகர் விருது ஒரு ஆகச்சிறந்த விருது. அதை பெறுகின்ற பேராசானும் ஒரு ஆகச்சிறந்த படிப்பு. அந்த பெயரில் பொருத்தமான மிகச்சிறந்த ஒரு பண்பாளருக்கு விருது வழங்கப்படுகிறது. அதையும் நாம் போற்ற வேண்டும். அப்படி 6 கவிஞர்கள் படித்தார்கள். அடுத்த ஆண்டு அதில் 14 கவிஞர்கள் அந்த அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தை படித்ததில் நானும் ஒருவர். அது நான் பெருமையாக ஐயாவினுடைய மாணவனாக ஐயாவை பின்பற்றுகின்ற ஒரு சீடனாக இருப்பதில் நான் பெருமை மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படி தொடர்ந்து வருகின்ற இந்த குடும்பத்தில் இயக்கமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்து முடித்துவிட்டு சென்றோம் என்று சொன்னால் அது காலப்போக்கில் மறைந்துவிடும், அது காலப்போக்கில் அழிந்துவிடும், அது காலப்போக்கில் மறக்கடிக்கப்பட்டுவிடும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை நடத்தி கொடுக்கின்ற ஐயா அவர்கள் அதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார். அதன் மூலமாக இன்றைய தினம் ஏறத்தாழ 8000 கவிஞர்கள் தன்முனை கவிதைகள் குடும்பத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தினமும் கவிதை எழுத அப்படி எழுதிய ஒரு கவிஞர் தான் கவிதா குமாரி அவர்கள். சென்ற ஆண்டு அந்த குடும்பத்திலே கவிதை எழுத தொடங்கியவர், படைப்பாளர் பேரவையிலே கவிதை எழுத தொடங்கியவர். இன்றைய புத்தகம் போடுகின்ற அளவிற்கு கவிஞர்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகா புருஷனாக நாம் பார்க்க வேண்டும். தான் படித்ததை, தான் சுவைத்ததை, தான் அறிந்ததை, தான் பெற்ற இன்பத்தை எல்லோருக்கும் கொடுக்கின்ற ஒரு பண்பாளராக நாங்கள் ஒரு மதிப்பிற்குரிய கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர். இப்ப கூட ஒரு நிச்சயமா வீட்டுக்கு போயிட்டு பேசுவார். காரணம் நேராக பேசுவது நல்லா இருக்காது. ஆனால் நாம் பேச வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு முகசுழிப்பும் இல்லாமல் கற்றுக் கொடுப்பதிலே அவரை போன்ற ஒரு பேராசாவை பார்ப்பது கடினம். 1981 ஜமாலியா மேல்நிலைப் பள்ளியிலே படிக்கின்ற போது என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசான் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை நான் இன்றும் வராமல் இருப்பதற்கு காரணம் தமிழுக்காக தொண்டாற்றிய ஒரு மாபெரும் புருஷர். அதற்கு அடுத்தபடியாக என் நெஞ்சத்திலே நீங்காது இருக்கக்கூடிய எங்கள் பேராசான் கலிச்சுரை காணார்கள். அந்த இடத்துல படிக்க அவர் சொல்லிக் கொடுக்கின்ற விதம் தப்புன்னு சொல்ல மாட்டாருங்க. இதை இப்படி மாற்றம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சுட்டி தப்புவார். அங்கதான் அவர் உயர்ந்திருக்கின்றார். இந்த புத்தகம், இந்த வடிவம், தன்முனை கவிதைகள் வடிவம் நான் தெலுங்கிலே கூட நிறைய விடயங்களை தேடி பார்க்கின்ற போது அவர் மதிப்பிற்குரிய கோபி அவர்கள் பெரும்பாடுபட்டிருக்கின்றார் அந்த நாணய வடிவத்திற்காக. தொடர்ச்சியாக அந்த நாணய வடிவத்தின் சம்பந்தமாக பல கட்டுரைகள், பல கவிதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்னாலே ஒரு சில கவிஞர்களோடு இந்த இதிலும் முற்று பெற்றிருக்குமா என்ற ஐயப்பாடும் எனக்கு இருக்கிறது. ஆனால் தமிழிலே உருவாக்கப்பட்ட இந்த தன்முனை கவிதைகள் 4 வரிகளில் எழுதப்படுகின்ற ஒரு கவிதை வரி, அதிகபட்சம் 12 சொற்கள், 130 புத்தகங்கள் இதுவரை வெளிவந்திருக்கின்றன. இதுதான் எங்க ஐயா அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு என்று நினைக்கலாம். 130 புத்தகங்கள் இதுவரை வெளிவந்திருக்கக்கூடிய இதில் பெரும்பாலான புத்தகங்கள் எங்கள் பெருமதிப்பிற்குரிய நூலேணி பதிப்பகத்தினுடைய கன்னிக்கோயில் ராஜா அவர்களுடைய வடிவமைப்பில் வந்தது என்று சொன்னால் அதுவும் அவருக்கு பெருமையாக இருக்கும். இப்படி எண்ணற்ற சாதனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யுகநாயகருக்கு இந்த இடத்திலே ஒரு யுகநாயகர் விருது வழங்கப்படுகிறது. அந்த விருதை வழங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் பாராட்டுவதோடு இந்த தன்முனை படைப்பாளர் பேரவையின் சார்பாக நடத்துகின்ற இந்த முப்பெரும் விழா ஆக சிறந்த விழாவாக சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால்
உங்களையும் வாழ்த்துவதில், இந்த நிர்வாகிகள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனால் எப்பொழுதும் முகம் காட்டும் அனைவரையும் பேசுவோம், ஆனால் திரைக்கு பின்னால் இருந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை நாம் மறந்து போவோம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த விழா சிறப்பதற்காக ஒரு வேரோடு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரவையினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் நான் பெயர் சொல்ல மறந்தாலும் அவர்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்கின்றேன். ஐயாவர்கள் எழுதிய ஒரே ஒரு தன்முறை கவிதை மட்டும் வாசிக்க இருக்கிறேன். சுள்ளிகளை வைத்திருப்போர் தீமூட்ட என்னோடு வரலாம், சுள்ளிகளை வைத்திருப்போர் தீமூட்ட என்னோடு வாருங்கள், புல்லாங்குழல் வாசிப்பவர் மட்டும் சற்று தள்ளியே நில்லுங்கள். இந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக ஒரு பெரிய உச்சத்தை தொடலாம். அதே போன்று இப்ப சமீபத்தில் அவர் நூலேணி பதிப்பகத்தில் நானும் அவர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அன்னைக்கு வந்தவுடனே அது ஒரு புத்தகத்தை கவிதையை போடுகின்றார். அலமாரிக்குள் 1000 புத்தகங்களின் அணிவகுப்பு, 1000 கிட்டத்தட்ட 1000 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க. வரிசையா எங்கு பார்த்தாலும் புத்தகங்கள் எல்லாம் ரேக்ல அடுக்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்தவுடனே அவர் எழுதுகின்றார், அலமாரிக்குள் 1000 புத்தகங்களின் அணிவகுப்பு, கூக்குரலிட்டு கெஞ்சுகின்றன புரட்டப்படாத பக்கங்கள், புரட்டப்படாத பக்கங்கள். நாம புத்தகத்தை வாங்குவோம், பரிசா கொடுப்போம். ஒரு 10 புத்தகம் ஆனா ஒரு 5 புத்தகங்கள் அதிகபட்சமாக படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். அல்லது யாருக்காவது புத்தகங்களை கொடுத்தால் வாங்கியவர் அன்போடு வாங்கிக் கொள்வார், வாங்கி பத்திரமா எங்க வைப்பாருன்னு அலமாரில வைப்பார். ஏன்னா படிக்கணும் இல்ல, கஷ்டம் அங்கதான். ரொம்ப ஈஸி இப்பெல்லாம் காதுல கேட்டு பொறுத்தது. ஒரு ஆப் இருக்கு, அதுல போட்டு கேட்டோம்னா போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகங்கள் ஐயாவிடம் கெஞ்சின. அதற்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை, தன்முனை கவிதை என்பது கவிதை வடிவமாக இருந்தாலும் எண்ணற்ற சொல்வளத்தை கொண்டது, ஏகப்பட்ட கருத்துக்களை செய்திகளை கொண்டது, சமூக சிந்தனைகளை கொண்டது, சமூக அக்கறையோடு எழுதப்பட்டிருக்கின்ற இந்த தன்முனை கவிதையினுடைய நாயகன் எங்கள் பெருமதிப்பிற்குரிய கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு எங்கள் அன்பு நிறைந்த வணக்கத்தை சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழை முழங்க கேட்போம், எதிலும் தமிழை வழங்க கேட்போம், பொங்கும் தமிழின் இலக்கிய சுவையை உலகெங்கும் பரவ விடுவோம், கங்கை தடையும் இமயம் கடந்து கன்னி தமிழை கொண்டு செல்வோம், திங்கள் செல்லும் விண்வெளி பாதையிலும் மங்கா தமிழை சிந்திட காண்போம் என்று தமிழன்னையை வணங்குகிறேன். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவை கொண்டாடுகின்ற முப்பெரும் விழா. இந்த விழாவிலே நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் சாந்தாதத் அவர்கள் பெயரிலே நூலகம் திறந்து வைத்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. தன்முனை கவிதைகள் குழுமம், உலக தமிழ் ஹைக்கூ கவிஞர்கள் மன்றம் இவற்றின் சார்பிலே இந்த தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவையினுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விழாவிலே ஆகச்சிறந்த தலைமை உரை ஆற்றி சென்றிருக்கின்ற சொல்லின் செல்வர் அன்பர் ஆவடிக்குமார் அவர்களுக்கும், இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பர் மூன்றையத்து வேந்தர் நம்முடைய ஓவிய கவிஞர் அமுதபாரதி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த தன்முனை படைப்பாளருடைய பேரவையினுடைய தலைவர் திரு சுப்புராஜ் அவர்களுக்கும், இதனுடைய நிறுவனர் அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்களுக்கும், இங்கே 2 அடிகளிலே திருக்குறளை உலகெங்கும் பரவவிட்டு பல பள்ளிக்கூடங்களுக்கு புத்தகங்களை வழங்கி வருகின்ற நம்முடைய எழில்
இலக்கிய பேரவையினுடைய சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தன்முனை கவிதைகளை ஆய்வு செய்து அற்புதமான 2 ஆய்வு நூல்களை பல கவிஞர்களுடைய கவிதைகளை ஆய்வு செய்து வெளியிட்ட மொழி அறிஞர் மொழிபெயர்ப்பு பேராளர் நம்முடைய புகழேந்தி ஐயா அவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படியாவது சாதியை தொலைத்து விட வேண்டும், எப்படியாவது சாதியை தொலைத்து விட வேண்டும் என்கின்ற தலைப்பிலே ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டவர். அடுத்து மௌனத்தை மொழிபெயர்க்கையில் சில தவறுகளும் நேரலாம் என்கின்ற ஒரு ஆய்வு நூல். அற்புதமான 2 நூல்களை தன்னுடைய உலகிற்கு படைத்த வே. புகழேந்தி அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். சற்று முன் நூலகத்தை திறந்து வைத்து ஆகச்சிறந்த பண்பாளராக இங்கே நகல் தரும் நூல்நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு என்ற வள்ளுவன் வாக்குக்கு இணங்க ஒரு நூலகத்தினுடைய ஆசானாகவும் அதனுடைய நூலகராகவும் விளங்குகின்ற ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். தன்முனை கவிதைகளிலேயே அதிக நூல்களை பதிப்பித்து சாதனை புரிந்து இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அண்ணர் கன்னிக்கோயில் ராஜா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். அதே போல எனக்கு முன்னே பலர் அமர்ந்திருக்கிறார்கள். பேராளுமைகள், மிகப்பெரிய கவிஞர்கள், அறிஞர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கம். குறிப்பாக சொல்ல போனால் கவிஞர் அனலேந்தி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவர் ஆகச்சிறந்த கவிஞர், சிறந்த சிந்தனையாளர், ஹைக்கூ கவிதைகளை எழுதி வருவார். அதுபோன்று பல கவிஞர்கள் ஆளுமைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்குகிறேன். அதே போல இங்க திரு சண்முகம் அவர்கள் பொது மேலாளர், திரு சே. முனுசாமி அவர்கள், பன்னல்கை செல்வன் அவர்கள், எங்களுடைய ராஜு ஆரோக்கியசாமி அவர்கள் மற்றும் இங்கே நான் பெயர் குறிப்பிடவில்லை என்றால் குறிப்பிட்டதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஆகச்சிறந்த தினம் என்று ஏன் குறிப்பிட்டேன் என்றால், நாளிலு என்கின்ற ஒரு கவிதை வடிவம் தெலுங்கிலே புறப்படுத்தது. இந்த வடிவம் தெலுங்கு மொழியிலே முனைவர் கோபி அவர்களால் வடிவமைக்கப்பட்டு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கவிதை சொன்னாலே போதும், அதனுடைய நாளினுடைய ஒரு உச்சம் தொட்ட உணர்வை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். அரிசி மனையிலே சிற்பம் அழகுதான், அரிசி மணியிலே சிற்பம் அழகுதான், அது பருத்தியாகும் போது அதை விட கூடுதல் அழகு என்று அற்புதமான ஒரு 4 கவிதையை அடித்தவர் வல்லம் கோபி அவர். அவருக்கு பல சீடர்கள் உண்டு. அவர்களெல்லாம் அவருடன் இணைந்து 4 வடிவத்தை ஆந்திர மாநிலத்திலே முன்னெடுத்து சென்றார்கள். இந்த கட்டுரை, தமிழிலே எழுதப்பட்ட இந்த கட்டுரை கவிஞர் சாந்தாவத்தால் மகாகவி இதழிலே வெளியிடப்பட்டது. அது முதல் கொண்டு கட்டுரையை வாசித்து விட்டு என்னால் உறக்கமே கொள்ள முடியவில்லை. நான் அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அக்டோபர் 2017 அந்த கட்டுரை வெளிவந்தது. நான் நவம்பர் 17, 2017 அந்த இரவு 1 மணி இருக்கும். அதோடு விழித்துக் கொண்டு இந்த தமிழுக்காக நாம் ஒரு கவிதை வடிவத்தை, ஏற்கனவே 4 அடியார் இருக்கிறது, 4 அடிகளிலே 4 அடியார் இருக்கிறது. ஆனால் இந்த 4 தாக்கத்திலே நாம் ஒரு வடிவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த இரவு அதற்கு தன்முனை கவிதைகள் என்கின்ற பெயர் சூட்டி, தமிழுக்கேற்ப, தமிழ் கலாச்சாரம், மரபு, மொழி தன்மைக்கு ஏற்ப ஒரு புதிய இலக்கண வடிவத்தை அதற்கு அமைத்து தன்முனை கவிதைகள் என்ற குழுமத்தையும் தொடர்ந்து நடத்தினோம். அதில் இணைந்த 6 பேர்கள்
அதில் ஒருவர் அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்கள். தொடங்கிய முதல் இன்று வரை சளைக்காமல் தன்முனை கவிதைகளை தூக்கி பிடித்து இந்த வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அது அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்கள். இந்த ஆந்திராவிலே சாந்தாதத்துக்கு அடுத்தபடியாக நிறை என்கின்ற மாத இறைவனை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சாரதா சந்தோஷ் அவர்கள் இந்த தன்முனை கவிதை இயக்கத்திலே ஈடுபட்டவர். அதே போல முதலை பிரபா அவர்கள் மகாகவி இதழ் மூலம் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அமராசு கவிஞர் அமராசு, அதே போல நம்முடைய எழுத்துக்கு மிக அற்புதமான மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்ற பல கவிஞர்கள் இதில் இணைந்து தொடர்ந்து தன்முனை கவிதைகளை எழுதியும் நூல்களாக வெளியிட்டும் இன்று வரை சாதனை படைத்திருக்கிறார்கள். இதில் சொல்ல போனா இன்று வரை அவடிக்குமார் அவர்கள் சொல்வது போன்று சொற்கள் நிலைத்து நிற்கும். காவியமும் இலக்கியமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதனை நாம் பலவாறு மொழிபெயர்க்கின்றோம், பல மாநிலங்களுக்கு எடுத்து செல்கிறோம், அயல் நாட்டு இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வருகிறோம். அதன் வழியாகத்தான் இந்த இலக்கியம் வாழும் இலக்கியமாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கியமான ஒன்று, இந்த தன்முனை சாதனைகளில் முதலில் என்ற ஒரு பட்டியல் போட்டால் முதலில் வெளியிடப்பட்ட ஒரு தொகுப்பு நூல் நான் நீ இந்த உலகம் என்கின்ற தொகுப்பு நூல். இது 2017 வெளியிடப்பட்டது. அதே போல தன்முனை கவிதைகளில் இயல்பு என்கின்ற ஒரு உத்தியை பயன்படுத்தி அறிமுகப்படுத்திய பெருமை கவிஞர் அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்களை சேர். தன்முனை கவிதைகளில் ஒரு அந்தாதி வகையை அறிமுகப்படுத்தியவர் தஞ்சை தமிழ் மன்றத்தினுடைய நிறுவனர் ராம வேல்முருகன் அவர்கள். தன்முனை கவிதைகளில் நகைப்பா எப்படி நம்ம ஹைகோல சென்று என்று சொல்கிறோமோ அந்த வகைமையில் தன்முனை நகைப்பா என்கின்ற வகைமையை அறிமுகப்படுத்தியவர் புதுவை தமிழ் நெஞ்சன் அவர்கள். இது மட்டும் இல்லைங்க, தன்முனையில முதலாக செய்திகளை வெளியிட்டு தன்முனை கவிதைகளின் உடைய தன்மையையும் அதனுடைய வளமையையும் செய்தியாக வெளியிட்டு பெருமை சேர்ந்த இதழ் நக்கீரன் இதழ். ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் தான் அதை அறிமுகப்படுத்தினார். முதல் பெண்கள் தொகுப்பு, பெண் கவிஞர்கள் எழுதிய தன்முனை தொகுப்பு வெளியிட்டவர் நம்முடைய அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்கள். அதே போல முதல் தன்முனை கவிதை ஆண் கவிஞர் யார் என்றால் மறைந்த இளவல் ஹரிஹரன் அவர்கள். பெண் கவிஞர் காரை மேகலா என்கின்ற கவிஞர். இவர் கரையெல்லாம் கரையோரம் செம்பகப்பூ என்கின்ற அருமையான ஒரு நூலை வெளியிட்டவர். தன்முனை கவிதைகளுக்கென்று ஒரு சிறப்பான கட்டுரையை முதலில் வெளியிட்ட இதழ் மகாகவி. அதே போன்று தன்முனை கவிதைகள் 5000 கவிதைகளை எழுதிய ஒரே கவிஞர், முதலில் உச்சம் தொட்ட கவிஞர் யார் என்றால் ஜென்சி செல்வராஜ் என்கின்ற கவிஞர். அயல் நாட்டில் அமெரிக்க நாட்டில் வெளியிடப்பட்ட பல நூல்கள் இருக்கின்றன. அதிலே முதலாக வெளியிடப்பட்ட நூல் நம்முடைய அன்புடன் ஆனந்தி, கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்கள் வெளியிட்ட நூல். முதல் கவியரங்கம், தன்முனை கவிஞருடைய கவியரங்கம், நேரடி கவியரங்கம் எப்போது நடைபெற்றது என்றால் தஞ்சாவூரிலே கவியுலக பூஞ்சோலை என்னுடைய நிறுவனர் ஒருத்தநாடு நெப்போலியன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. அதே போல யூடியூப், நமஸ்தே இந்தியா போன்ற சர்வதேச சாதனை படைத்த கட்டுரைகளை வடிவமைத்தவர் சாரதா சந்தோஷ் அவர்கள். முதலில் கன்னடத்திலும் ஹிந்தியிலும் இந்த தன்முனை கவிதையை மொழிபெயர்த்தவர்
நம் அன்பிற்குரிய புகழேந்தி ஐயா அவர். கல்வெட்டு தமிழ் என்று எல்லாம் பார்த்திருப்பீங்க. கல்வெட்டுல ஒரு தமிழ் எப்படி இருக்கிறது, அந்த வடிவத்தில் தன்முனை கவிதைகள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று கல்வெட்டு தமிழிலே மொழிபெயர்த்து அதை அச்சிட்டு புத்தகமாக பல கவிஞர்களுடைய கவிதைகளை கொடுத்தவர் நம்முடைய கன்னிக்கோயில் ராஜா அவர்கள். முதலில் கல்யாண சுந்தரத்தின் பெயரிலே தன்முனை கவிக்கோ விருது என்று இலங்கையிலே யாழ்சி தடாக குழுமத்தினுடைய நிறுவனர் உடலிலூர் கலா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல தன்முனை கவிதையினுடைய முதல் ஆய்வு நூல் எழுதிய பெருமை நம்முடைய புகழேந்தி அவர்களை சேரும். முதல் பட்டய வகுப்பு தன்முனை கவிதைக்கு என்ற ஒரு பட்டய வகுப்பை தொடங்கிய பெருமை அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தை சேரும். அதே போல தன்முனை கவிச்சாரல் என்கின்ற ஒரு வகைமையை ஏற்படுத்திய கவிஞர் இங்கு நம்முடன் இருக்கிறார். அவர் ராஜ ஆரோக்கியசாமி. தன்முனை கவிதையில பல வகைமைகள், சிலேடை, ஒரு சொல் ஓரெழுத்து கொண்டு எழுதப்பட்ட தன்முனை கவிதை, அந்த வகையை ஏற்படுத்தியிருக்கிறார் சோ ஸ்ரீதரன் அவர்கள். அவர் அந்த இலங்கையை சேர்ந்தவர். அதேபோல பெண் கவிஞருடைய தொகுப்புகளை அதிகமாக வெளியிட்டவர் என்றால் நம்முடைய அம்பச்செல்வி சுப்புராஜ். ராமாயண காவிய நிகழ்வுகளை முதலாக தன்முனை வடிவத்திலே படைத்திருக்கிறார் ஒருவர். அவர்தான் டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள். வில்முனையில் தன்முனை என்கின்ற தலைப்பிலே அற்புதமாக ராமாயண காவியத்தை 4 வரிகளிலே தன்முனை கவிதையாக வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கிறார். அதிகமாக நூல்கள் பதிப்பட்ட பதிப்பகம் நம்முடைய கன்னிக்கோயில் ராஜாவுடைய நூலேணி பதிப்பகம். தன்முனை கவிதைகளை தோற்றுவித்த நாட்களை விட நான் கூடுதலாக மகிழ்ந்த தருணம் என்னவென்றால், முதலில் 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு மழலை கவிஞர் அற்புதமாக தன்முனை கவிதைகளை எழுதி நூலாக வெளியிட்ட பெருமை அன்புச்செல்வனுடைய பெயர்ப்பு சு பிரபந்திகாவை சார். சு பிரபந்திகாவுடைய எழுத்து, அவர்களுடைய நூல் திறன் படைப்பு அனைத்தும் தன்முனை கவிதை குழுமத்திலே தன்முனை கவிதை வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. இன்று கூட அவர் ஒரு நூல் வெளியிட இருக்கிறார். அதற்கு அணுமுறை கொடுத்த பெருமை என்னை சேரும். கடைசியா இன்னும் நிறைய இருக்குங்க, இருந்தாலும் முக்கியமானதெல்லாம் நான் சொல்லிட்டேன். தன்முனை வரலாறு எப்படியெல்லாம் சாதனை படைச்சிருக்குன்னு இன்னும் ஒண்ணு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்மையில அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாநாட்டில் இன்னைக்கு எனக்கு தன்முனை நாயகர்னு விருது கொடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னை பற்றிய வாழ்க்கை வரலாறை தொகுத்து எழுதி அர்ப்பணா என்கின்ற நூலை வெளியிட்ட பெருமை டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்கள் இலங்கை நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு நேரடியாக வந்து அந்த நூலை மேடையிலே வெளியிட்டு எமக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த பெருமைக்குரியவன் நான் என்று சொல்லிக் கொள்வதில் நிச்சயமாக பெருமிதம் அடைகிறேன். அதாவது சொல்லுவாங்க, இலக்கியம் வாழ்கிறது என்றால் நம்முடைய சிந்தனை ஊற்றுக்கள் செம்மாந்து இருக்க வேண்டும். ஒரு கவிதையை படிக்கிறோம், அதை மறுபடியும் பல மேடைகளில் நாம சொல்றோம். அதன் வழியாக கவிஞரும் வாழ்கிறார், அந்த கவிதையும் வாழ்கிறது என்பதுதான் உண்மை. எப்போது நீங்கள் மற்றவர்களை பாராட்ட உங்களுடைய மனத்தை திறந்து வைக்கிறீர்களோ அப்போது நீங்கள் பலராலும் மதிக்கப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லாரும் என்னுடைய ஐயா வேலாயுதம் அவர்கள் மிகச் சிறப்பாக என்னை பத்தி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கூச்சமாக தான் இருந்தது மேடையில். ஏன்னா புகழுரைகள் என்பது இருக்க வேண்டியதுதான்.
ஆனா அவர் அதீதமாக நிறைய செய்திகளை எப்படி திரட்டினாரோ தெரியல, எல்லாவற்றையும் அழகாக இங்கே சொன்னார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒண்ணு சரிங்க, இவ்வளவு பெரிய விழா நடத்துறாங்க தமிழக படைப்பாளர் பேரவை. இவங்க கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் சில நேரத்தில் உரிமையோட கண்டிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா, இன்னமா நீங்க தாய் கழகத்துல நம்முடைய தன்முனை குழுமத்துல இருந்து தன்முனை படைப்பாளர் பேரவைன்னு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, இதுலயே தொடர்ந்து இருந்திருந்தாலும் நல்லா இருக்குமேனு. இல்லைங்க, ஆனா உங்ககிட்ட தொடர்ந்து என்னைக்குமே தான் இருப்பேன், உங்களுடைய வழிகாட்டுதல தான் நாங்க இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு அவருடைய தன்மையான பதில்கள் இதுதான் என்னை ஈர்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவங்க இந்த தன்முனை கவிதைகளை வளர்த்தெடுத்த விதம், நாங்கள் ஏதோ அறிமுகப்படுத்திட்டோம். 6 சீடர்களாக எனக்கு சேர்ந்தார்கள். அதில் தலைமை சீடரான அம்பிச்செல்வி அவர்களுடைய பணி என்பது இன்னைக்கு வானலாவி உயர்ந்து நிற்கிறது. இவங்களுடைய பணிக்கு என்றும் நான் என்னுடைய சிரம் தாழ்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்வதில் பெருமை அடைகிறேன். இவங்க கவிதை நான் சொல்லணும் இல்லையா, அம்பிச்செல்வியுடைய கவிதை, அதை நான் குறிப்பிட்டு வச்சிருக்கேன். முற்றுப்புள்ளிகளை சுமந்தே அலைகிறேன். முதல் 2 வரிங்க, முற்றுப்புள்ளிகளை சுமந்தே அலைகிறேன். அடுத்த 2 வரி பாருங்க, விடையறியாத வினாக்களும் வினா இல்லாத பதில்களும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அதுதாங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு. எப்படி வரணும்னா, பல கோணங்களில் உங்களை சிந்திக்க வைக்க வேண்டும். எப்படி இந்த காட்டில் எந்த மொழியில் புல்லாங்குழல் என்று எழுதிய ஹைக்கூ கவிஞர் இங்கு அமர்ந்திருக்கிறார். இந்த சபையில் எந்த மாணவன் யார் அறிஞன் அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகளை நமக்கு கொண்டு வருது இல்லையா, அந்த மாதிரியே அந்த தன்முனை கவிதை. அதே போல ராஜு ஆரோக்கியசாமி அவருடைய கவிதை ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கைகள் இரண்டிலும் இயலாமையின் ரேகைகள், கைகள் இரண்டிலும் இயலாமையின் ரேகைகள், ஆனால் அவை அழிக்கும் நம்பிக்கை உடலெங்கும். இயலாமையுடைய ரேகைகளை நம்பிக்கை அழித்து விடுகிறது என்று அற்புதமாக சொல்லி இருக்கிறார். ஹைக்கூ புத்தகங்களோட தலைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படித்தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னே தெரியாது. இங்க ஷர்ஜிலா அவங்க வந்திருக்காங்க. ஹைக்கூ எழுதுவதிலே இவர்கள் வல்லவர், பல பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல கவிஞர் அகவலன் அவர்கள், அவரும் ஹைக்கூ கவிதைகளை பற்றி பல பரிசுகளை பெற்றிருக்கிறார். ஷர்ஜிலாவுடைய புத்தக தலைப்பு ஒன்று, போர்க்களத்திலிருந்து கடைசி விமானம். கரெக்டா? உக்ரைனிலிருந்து கடைசி விமானம் அந்த ஹைக்கூனுடைய தலைப்பு. அந்த புத்தகம் நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போனாங்க புத்தக காட்சியில், எனக்கு நல்லா தெரியும். போர்க்கள சூழல்களை, போரில் என்னென்ன சந்திக்கிறோம் என்பதை அற்புதமாக 3 வரிகளிலே படைத்த பெருமை ஷர்ஜிலாவுக்கு. கவிதைகளை உள்வாங்கி எழுதுவதை விட இந்த மாதிரி கவிதைகளை எல்லாம் எடுத்து தொகுப்பாக போட்டு ஒரு தொகுப்பு நூலாக வெளியிடுவதில் நாம் பெருமை அடைகிறோம். அதுபோல தன்முனை கவிதைகளை இப்போது அதிக அளவிலே தொகுப்பு நூல்களாக வெளியிட்ட பெருமை அம்பிச்செல்வி அவர்கள். அண்மையிலே நம்முடைய வேலாயுதம் அவர்கள் கூட பாலாற்றங்கரையில் பரிசல் என்கின்ற ஒரு தொகுப்பு நூலை வெளியிட்டிருக்கார். தன்முனை கவிதைகள் இந்த அதிக அளவில் பேசப்படுகின்ற ஒரு நூல். இப்படியாக தன்முனையின் வரலாறு நீண்டு கொண்டே போகிறது. நேரம் போதாது, இன்று முழுவதும் கூட நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். சு பிரபந்திகா அவர்களுடைய ஒரு கவிதையை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வயிறு நிறைந்து இருந்தாலும் தேவைப்படுகிறது. வயிறு நிறைந்து இருந்தாலும் தேவைப்படுகிறது. ஆட்சி சாப்பிடும் உணவில் 2 உருண்டைகள். ஆட்சி சாப்பிடும் உணவில் 2 உருண்டைகள். பாருங்க, ஒரு குழந்தை தன்மை இருந்தா கூட அதுல ஒரு கவித்துவம் இருக்குது இல்ல.
நீங்க என்னதான் வயிறு நிறைய சாப்பிட்டா கூட மனசு நிறையல. ஆனா ஆட்சி சாப்பிட்ற உணவுல இருந்து 2 உருண்டையை கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தன்மையே வேறு. அதுதான் இப்போ பிரபந்தி அவருக்கு ஒரு தனிப்பட்ட பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வெளியிட போகின்ற அந்த நூலிலே அந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. தன்முனை கவிதைகள் இவ்வளவு நாள் நான் பேசணும். தன்முனை கவிதைகளை பத்தி சொல்லணும்னா அதனுடைய இலக்கணம் முதல் 2 வரிகள் முற்று பெற வேண்டும். அடுத்த 2 வரிகள் முதல் 2 வரிகளில் சொல்லப்பட்ட கருத்தை ஒத்திசைத்து இருக்கலாம் அல்லது முரணாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு அடியிலும் 3 சொற்கள் தான் அதிகபட்சமாக இருக்க வேண்டும். குறைந்தது 2 சொற்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். 3 காலங்களிலும் இருக்கலாம். அதே போல ஓமை இருக்கலாம், கற்பனை இருக்கலாம். இதையெல்லாம் இலக்கணமாக கொண்டு எழுதப்படுவதுதான் தன்முனை கவிதை. நீங்களும் எழுதுங்கள், வாழ்க்கை வளம் பெறட்டும், மக்களின் மனதை பிடியுங்கள். 4 அடிகள் என்பது மிகப்பெரிய விஷயம் அல்ல. கைக்குள்ளே அடங்கி விடுகின்ற 4 வரிகள். பார்த்தோடனே ஒரு நிகழ்ச்சியை, ஒரு தரிசனத்தை பற்றி எழுதுங்கள். அது ஐக்கியாக 3 அடிகளில் இருக்கலாம், அது 4 அடிகளாக அழகாக எழுதப்பட்டால் அது தன்முனையாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நான் பெருமையாக கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த தன்முனை படைப்பாளர் பேரவைக்கு நன்றி சொல்கிறேன். வாழ்க வளமுடன். முனைவர் கவிச்சுவர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் இந்த அரங்கத்தில் உள்ள அனைத்து நூலகர்களை பற்றியும் அவர்கள் எழுதிய நூல்களை பற்றியும் அது மட்டுமின்றி தன்முனை கவிதையின் இலக்கணத்தை பற்றி மிக அருமையாக கூறி சிறப்புரையாற்றினார். பாராட்டுக்கள் ஐயா. இப்பொழுது நம் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு கவிச்சுவர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நிகழ்ச்சியானது ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ் மொழியில் தன்முனை கவிதை எனும் புதிய கவிதை வகையினை அறிமுகம் செய்து அதன் வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக விளங்கிய மாண்புமிகு கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு யுகநாயகர் விருதினை அளித்து மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள். அனைவரின் உரைத்த கரவொலியை எழுப்பி பாஷையின்றி கூறும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இங்கு வந்திருப்பவர்கள் முக்கால் பகுதி கவிஞர்களாகவே விளங்குகிறீர்கள். கவிதை என்பது காலங்களை தாண்டக்கூடியது. என்றோ எழுதிய திருவள்ளுவரும் கம்பரும் மற்ற சேக்கிழார் போன்றவர்களும் இன்றைக்கு வாழ்வது கவிதைகளால் தான். எழுத்துக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. எழுத்து என்பது அச்சடித்தலோ அல்லது கையெழுத்திலோ எழுதுவது மட்டும் அன்று. நண்பர்களே, அந்த எழுத்தின் அடிப்படையில் வெளிப்படுகிற கலைகள் வழியாக இந்த உலகத்தில் பல நல்லவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதற்கு பேர் உதாரணம் ஹரிச்சந்திரனை பற்றிய நாடக நூலை என்றோ ஒரு எழுத்தாளர் கவிஞர் எழுதிய எழுத்து அது நாடகமாகி 4 பேர்கள் பார்க்கின்ற வகையிலே அது விளக்கம் பெற்ற போது அதனை கேட்ட ஒரு ஆன்மா இந்த இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஆன்மா காந்தி அவர்கள். ஆக எழுத்து என்பது உலகத்தை மாற்றும், முதலில் உள்ளத்தை மாற்றும், எல்லாரையும் இணக்கமாக காண தோன்றும், எல்லோரும் நமது உறவினர்களே என்று எடுத்தோத வைக்கும். ஆகவே எழுத்துக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அந்த எழுத்து மரபிலே தொடங்கி இன்றைக்கு நானினு வரையில் வளர்ந்திருக்கிறது. மாறுதல் என்பதே மாறாத தத்துவம் என்பார் கார்ல் மார்க்ஸ். அப்படி அந்த எழுத்து மரபிலிருந்து புதிதாகி நவீனம், இன்றைக்கு ஐக்கு, அடுத்து நானினு என்று முழுமை பெற்றிருக்கிறது. இது மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நேற்று இரவு சாந்தாதத் அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு 4-5 நானினு கவிதைகள் படிக்க நேர்ந்தது. அந்த பை கொடுங்க. இது ஒரு தாள். நான் மரபு எழுதி புதிதில் வந்து இன்று ஐக்குவில் ஐக்கியமாகி இருக்கிறேன். மரபு என்கிற போது அதற்கு உதாரணமாக ஒரு கவிதையை உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். நமது முன்னோன், வணக்கம்மா, நமது முன்னோன் மகாகவி பாரதி அவர்களை பற்றி நான் கவிதை பாரதி 10 என்கின்ற நூலை கூட கொண்டு வந்திருக்கிறேன். அதில் ஒரு முதல் கவிதை மரபு கவிதை. மரபு, புதிது, ஐக்கு, அடுத்தது நானினு. மரபு கவிதை. முடிகொண்ட தலை மீது முக்கோண மலைவடிவில் மூழ்கிய தலைப்பாகையும், முடிகொண்ட தலை மீது முக்கோண மலைவடிவில் மூழ்கிய தலைப்பாகையும், மூக்கு நுனி கீழடியில் தேக்கு நிற இதழ் வெளியில் முனை கூர்ந்து வளைமை செய்யும், வெடிகொண்ட குண்டுகளின் வடிவமென உருள்பாவை குடிகொண்ட 2 விழியும், வீரர் அவர் உருவமென தீரர் அவர் கருவமென வடையாத நிமிர் பார்வையும், கொடிகொண்ட மலர் வரிசை என வந்த கவி வரிசை குறையாதளிக்கு மனமும், கோடானு கோடி உயிர் யாமே என புகழும் கொள்கை வழி சேர் நேர்மையும், தடிகொண்ட செங்கோலும் தளராத சென்னாவும் இடங்கொண்ட கவிவேந்தனே, தலைமுறைகள் பல கோடி உனது புகழ் தலைப்பாடும் தனி சுப்பிரமணி பாரதி என்று மரபு கவிதை. புது கவிதை என்பது விடுநிலைப்பா என்கின்ற முறையிலே எளிய சொற்கள் இலக்கணங்களை எல்லாம் எளிதாக்கி எழுதப்படுவது. அதில் ஒரு கவிதை. நான் உயரம் என நிமிர்ந்த மரம் நோக்கி சிரித்தது செடி. நான் உயரம் என நிமிர்ந்த மரம் நோக்கி சிரித்தது செடி,
செருக்குறாதே நம் இருவரின் வேர்களும் மண்ணில்தான். நான் உயரம் என நிமிர்ந்த மரத்தை நோக்கி செரித்தது செடி, செருக்குறாதே நம் இருவரின் வேர்களும் மண்ணில்தான். ஆமாம், அனைத்து பாதமும் நிலத்தில் படியும், விரல்கள் யாவும் நகத்தில் முடியும். இப்படி அதற்கு பிறகு என்னுடைய ஐக்கு எழுதினேன். இப்பொழுது நானிலு வளர்ந்திருக்கு. தன்முனை கவிதைகள், ஆமாம், நானிலிருந்து தன்முனை வந்திருக்கு. இப்போ இந்த தன்முனைக்கு தலைவராக வந்திருக்கிறவர் என்னுடைய சோதரர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு வாழ்த்துகள். வாழ்த்து என்று சொல்லுகிற பொழுது இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற சோதரர் சுப்புராஜ் அவர்களுக்கு இன்றைக்கு 70வது அகவை. நான் 87வது அகவையிலிருந்து வாழ்த்துவதற்கு உரிமை பெற்றிருக்கிறேன். அவர் 100 வயது வரை வாழ வேண்டும். அவருடைய 100வது வயதில் கூட நான் வாழ்த்த வேண்டும். அவருடைய அருமை மனைவி அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். என்னுடைய துணைவியாரோடு தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது கூட குடும்பத்தின் துயர செய்திகளை சொல்லுகிற போது கூட அதை சிரித்து கொண்டே சொன்னார்களாம். என்றும் சிரித்து கொண்டே இருக்கிற அற்புதமான என்னுடைய மகள். எனக்கு 4 மகள்கள். முதல் மகள் காலமாயிட்டாங்க. 2வது மகள் தயானி தாயுமானவன். அந்த அம்மா ஒரு நல்ல கவிஞர், ஓவியரும் கூட. அடுத்து அதை எதிரில் உட்கார்ந்துருக்காங்க சர்ஜின் யாக்கூப். அம்மா சர்ஜின் யாகூப், ஷர்ஜிலா யாகூப். அவங்க 3வது மகள். 4வது மகளாக அன்பு செல்வி சுப்புராஜ். அந்த மகளையும் எனது மருமகனையும் சேர்ந்து இங்கே வாழ்த்துகிறேன். மிகச் சிறந்த விழாவாக இது அமைந்திருக்கிறது. இந்த தன்முனை கவிதைக்கு முன்னால் வந்திருந்த நானிலு கவிதையை பற்றி பலர் சொல்ல கேள்விப்பட்டேன். நான் ஐக்கூவிலேயே இன்னும் இணைந்து கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி இன்னும் வரலை. இன்னும் நிறைய முடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நானிலு கவிதையை பற்றி சொன்னபோது நேற்று இரவு தான் ஒரு நண்பர் வழியாக எனக்கு கிடைத்தது. அதை சாந்தா தத்தம்மையார் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் பாருங்க, காலம் ஒரு நூல் உருண்டை, காலம் ஒரு நூல் உருண்டை, அதன் நுனி எங்கே? காலம் ஒரு நூல் உருண்டை, அதன் நுனி எங்கே? அத்தேடல் பயணம்தான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் அவங்க எங்கெங்கிருந்து வாழ்க்கையை தொடங்கினாங்கிற நுனியை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. அது முதல் கவிதை. 2வது, கதிரவன் நதிகளுக்கு வியர்வையை தானம் செய்கிறான். கதிரவன் நதிகளுக்கு வியர்வையை தானம் செய்கிறான், பின்னர் தாகம் எடுத்து அதை அறிந்து விடுகிறான். அவனே திருப்பி எடுத்துக்கிறான். நேற்று நான் ஒரு ஐக்கூல சொல்லி இருந்தேன், வறண்ட வயல்கள், வறண்ட வயல்கள், வறண்ட வயல்கள் எப்போது பெய்யும்? வறண்ட வயல்களுக்கு என்ன வேணும்? மழை வேணும். வறண்ட வயல்கள் எப்போது பெய்யும்? வானில் மிதக்கும். அடுத்த சொல்லுங்க. அவர் படிச்சார் என்னுடைய கவிதை. வறண்ட வயல்கள், அப்ப எதிர்பார்ப்பு மழைதானே. வறண்ட வயல்கள் எப்போது பெய்யும்? வானில் மிதக்கும் கடல். கடல் இருந்துதான் அது மேல போய் மீண்டும் வரும். ஆக இந்த உத்திகள் எல்லாம் ஐக்கூவில் சொல்லுவதற்காக நல்ல வாய்ப்பு இருக்கு. இவர் இந்த நானிலத்துக்கு மறுபடியும் வாங்க. ஒரே சாலையை துண்டுகளாக வெட்டி, ஒரே சாலையை துண்டுகளாக வெட்டி நகரம் முழுவதும் நிறைத்து விட்டார்கள். இதனுடைய உள்ளீடான கருத்து என்னன்னா, அன்புங்கின்ற ஒரே சாலை இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களும் இப்போ தீவுகளாக மாறி இருக்கும்.
ஒற்றுமை என்பது ஒவ்வொருவரிடத்தும் இல்லை. நாம் போலிகளாக பழகிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அந்த போலித்தனம் விழுவதற்காகத்தான் இந்த கலைகளும் கவிதைகளும். கவிதைகள் வழியாக குத்திட்டும் சொல்லலாம், குறிப்பாகவும் சொல்லலாம். இவர் கோபி அவர்கள் குறிப்பாக சொல்லுகிறார், ஒரே சாலையை துண்டுகளாக வெட்டி நகரம் முழுவதும் நிறைத்து விட்டார்கள். அடுத்து பாருங்க, ரயில் தண்டவாளங்கள். ரயில் தண்டவாளங்கள் என்றும் இணையாது. ரயில் தண்டவாளங்கள் என்றும் இணையாது, ஆனால் தூரங்களை இணைக்கின்றன. அதாவது அந்த முரண் அழகு. அடுத்தது, தகனத்தில் வலது கை வேகாது. தகனத்தில் அவங்க உடம்புக்குள்ள வேகாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வேறு மாதிரி பாருங்க. தகனத்தில் வலது கை வேகாது, அது எழுதுகோல் ஏந்திய கரம். ஆக இந்த எழுத்தை எழுதுகிற கரத்திற்கு அவ்வளவு வலிமையும் பெருமையும் புகழும் வாய்த்திருக்கிறது. அத்தகைய புகழையெல்லாம் அளிக்கிற இந்த விரல்களுக்கு வாழ்த்தாக இந்த விழா இங்கே அமைந்திருக்கிறது. நெடுநேரம் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் வந்திருப்பதே பெரிய வாழ்த்தாக நீங்களெல்லாம் கருதி கொள்ளலாம். இந்த 87வது வயதில் எனது வாழ்த்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அடையுமாறு செய்யும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். வணக்கம்.